ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் மசாலா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்ப்போம். நான் ஒரு 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அந்த மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு இலை, ஒரு 4 கிராம்பு, பச்சை மிளகா 3, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இது வந்து குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் இது வந்து ஒரு 1 ஸ்பூன் எடுத்துங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 ml எண்ணெயை ஊற்றிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க இலையும் கிராம்பையும் போட்டுக்குவோம். மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்குவோம். இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குவோம். நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது எப்படி அரைச்சதுன்னு ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்து கிரேவி பதம் வரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.